லட்சியம் அடைவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில ஒருவேளை இன்றைக்கு அவமானம், நிந்தை, வெட்கமான சூழ்நிலை எதனால வேணா வந்திருக்கலாம். பிள்ளை எச்சிருக்கிறதுனாலையோ, குழந்தையில எனக்கு நான் மலடியா இருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு அவமானம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். அல்லது கணவனால கைவிடப்பட்ட சூழ்நிலையினால வந்திருக்கலாம். அல்லது விதவையானதினால, அல்லது துணை இல்லாததினால, ஆறுதல் இல்லாததினால, என்னை தேய்ச்சி உருவாக்க ஒருவரும் இல்லையே என்பதனால இந்த அவமானமான சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலைக்கு மத்தியில கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாலே நீ லட்சியம் அடைவதில்லை என்று சொல்கிறார். அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தாம் பண்ணின உடன்படிக்கை, தாம் பண்ணின வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம அதற்கு கீழாக இருக்கிற வசனங்களை வாசிச்சு பார்த்தோம்னா 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது உண்மையை மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சூழ்நிலையை பார்த்து உண்மையில இறக்கம் கூட படுறதுக்கு ஆளிலேயே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை மனதுருகுகிற கர்த்தர் சொல்றாரு. உனக்கு எதெல்லாம் பாதுகாப்புன்னு நினைச்சியோ, யாரெல்லாம் உதவி செய்வாங்க நினைச்சியோ, அதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த மலையை போல இருக்கிற மனுஷங்க, அந்த மலையை போல இருக்கிற உதவிகள் கடந்து போனா கூட நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருந்து அவர் உன் மேல் மனதுருகுகிற தேவனாய், உன் சூழ்நிலை குறித்து உனக்கு உதவி செய்ய பலமில்ல தேவனாய் இந்த காலை வேளையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென்.